வணக்கம், நான் சிவகாமி. நேற்று நோட்பேடை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். நோட்பேடில் எல்லாருமே டைப் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கீபோர்டு ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மவுஸும் சரி கீபோர்டும் சரி ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அப்படின்றதுனால அதனால் அழகாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்ல விதமான ப்ராக்டிஸ் கிடைச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வேர்ட் படை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? வேர்ட் பட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தான். ஆனால் இதில் க்ரியேட் பண்ணுற ஃபைலை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிச் டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரிச் டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னா நோட்பேட்லேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு. ஓகே, நோட்பேடில் இப்போ எந்த ஒரு கலரும் கொடுக்க முடியாத, இமேஜஸ் எதுவுமே இன்சர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆனால் இப்போது இந்த வேர்ட் பேடில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா கலர்ஸு இமேஜஸ்லாம் நம்ம கொடுக்கலாம். ப்ளஸ் வெளியில் இருக்கக்கூடிய இமேஜஸையும் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். நாமளே ஓனாக சில இமேஜஸையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதர் ஃபைல்ஸை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் ஆல்ரெடி சர்வ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபைல்ஸை கூட நம்ம அந்த வேர்ட் பேடில் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரிச் டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்காக, அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சிம்பிள் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட் பேடுன்றதை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதாவது ரொம்ப டெப்த்தான டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ண முடியாது. மைக்ரோசாஃப்ட் வேர்டில் பண்ணுற மாதிரி டெப்த்தான டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு பேசிக்கான ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வேர்ட் பேடை யூஸ் பண்ணாலே போதுமானது. இந்த மாதிரி சிம்பிள் டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகக்கூடியதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்ட் பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேர்ட் பேடை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ எப்பயும் போல் ஸ்டார்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேர்ட் பேடுன்னு டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ரைட்டுன்னு கூட டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேர்ட் பேட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். இதில் உங்களுக்கு என்ன கண்டென்ட்டு தேவையோ அந்த கண்டென்ட்டை டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஏதாவது புக்கோ நோட்ஸோ ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி நீங்கள் டைப் பண்ணுங்கள். சும்மா சிங்கிள் லைன் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் அடிக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு ஒர்க்கும் பண்ணணும், அதே நேரத்தில் டைப்பிங் ப்ராக்டிஸும் கிடைக்கணும். அப்போது நீங்கள் கொஞ்சம் டைப் நல்லா செஞ்சு பழகுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாமல் என்ன பண்ணுங்கள், உடனே நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா திடீர்னு நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுற எல்லாமே டெலீட் ஆகிடும் இல்லையா? ஸோ அதனால் எப்போவுமே ஒரு விஷயம் செய்ய போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வேலைகளை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். எப்பயும் போல் ஃபைல் போகிறீங்க, சேவ் கிளிக் பண்ணுறீங்க. ஃபைல் நேம் என்ன டைப் பண்ணணுமோ அந்த ஃபைல் நேமை டைப் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு சேவ்ன்றதை ப்ரெஸ் பண்ணிடுறீங்க. ஓகேவா? வழக்கமாக இந்த ப்ரொசீஜர் காமனாக தான் இருக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக சேவ் பண்ணுற விஷயமும் இருக்குது. அதை அடுத்த கிளாஸ்லேயே நான் அதை சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ ஏற்கனவே சேவ் பண்ண ஃபைல் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா யூஸ்வலாக ஃபைலில் போய் ஓப்பன் கொடுக்குறீங்க. என்ன ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை சூஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு ஓப்பன் அப்படின்றத கொடுக்குறீங்க. ஓகே, நான் எனக்கு நியூ ஸ்க்ரீன் தேவைப்படுது. இந்த மாதிரி ஓப்பன் படுத்திடுறீங்க. நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஓப்பன் பண்ணணுன்றதை விட இதில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஃப்ரெஷ்ஷான ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னா ஃபைலில் நியூன்றதை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு புது பேஜே ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் வரணுன்ற அவசியம் கிடையாது. நியூ ஸ்க்ரீன் வேணும்னா ஃபைலில் நியூன்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, சரி, நான் இப்போ ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டைப் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு லென்த்தியாக டைப் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்றதுனால சிங்கிள் லைன் அடிச்சிருக்கேன் இல்லையா, அதை காப்பி பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு யூஸ்வலாக எப்பயும் பண்ணுவோம் இல்லையா, எதை காப்பி பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். காப்பியை ப்ரெஸ் பண்ணுறோம். தென் பேஸ்ட்டுன்னு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த நீங்கள் காப்பி பண்ணது டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இதுக்கு நான் பின்னாடி ஷார்ட்கட் கீ லிங்க் கொடுத்துருக்கேன். ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் ஒரு பிடிஎஃப் ஃபைலாக போட்டு உங்களுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு லைனை நான் வேறு இடத்துல டைப் பண்ணிட்டேன். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேர்ட் பேடுன்றது ஒரு ஹெட்டிங் இல்லையா, அந்த ஹெட்டிங்க்கு ஃபாண்ட் என்னவாக இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபாண்ட் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா டைம்ஸ் நியூ ரோமன் தான் வைப்பாங்க.
இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபாண்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹெட்டிங்னாலே உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை விட அது கொஞ்சம் சைஸ் பெருசில் இருக்கணும் இல்லையா, சைஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படின்னா போல்டுன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் லைன் வேணும்னா இட்டாலிக், அண்டர்லைன் வேணும்னா யூ அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த ஹெட்டிங் வந்து கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து இப்போது ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணி காட்டணும். இட் மீன்ஸ் இந்த வேர்டு அந்த வேர்டு மேலேயே வந்து ஏதாவது லைன் ட்ரா பண்ணி காட்டணும், அது ஒரு ராங்குற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணி காட்டணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரைக் ட்ரான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு எந்த வேர்டை வந்து நீங்கள் அந்த மாதிரி மார்க் பண்ணி காட்டணுமோ அந்த வேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரைக் த்ரோன்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ண வேர்டு மேலே ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. ஸோ அந்த லைனை வந்து வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு சில நேரங்களில் நம்ம பார்த்துருப்போம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதற்கு அந்த இது ராங்கு அப்படின்னு சொல்லி காட்டணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சில நேரங்களில் வந்து டைப் பண்ணும் பொழுது ஃபார்முலாஸ்லாம் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் டைப் பண்ணும் பொழுது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பவர் கொடுக்கணும், அதே மாதிரி பேஸில் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு இப்போ பவரில் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கொடுக்க வேண்டிய அந்த ஒரு நம்பரையோ லெட்டரையோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு சூப்பர் ஸ்கிரிப்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பவரில் போகும். அதே அந்த ஒரே ஒரு எழுத்தை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்ஸ்கிரிப்டட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஸில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் என்ட்ரி பண்ணணுன்னா அதை நீங்கள் வேர்ட்பேட்லேயே பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணணுன்னா மட்டும் நீங்கள் வந்து வேர்டுக்கு போனால் போதும். பேசிக்கான சில ஒர்க்ஸ்லாம் நீங்கள் வேர்ட்பேட்லேயே பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தென் வந்து நீங்கள் ஒரு சில வார்த்தைகளை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த கலர் ஹைலைட்டிங் வச்சுருக்காங்க. ஸோ எதை ஹைலைட் பண்ணணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஹைலைட் கலர்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வச்சிங்கன்னா அங்கே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஹெட்டிங்க்கு கலர் சேஞ்ச் பண்ணணும், லெட்டர்ஸ்க்கு கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஹெட்டிங் வந்து சென்டர் பொசிஷனில் வரணும். அப்போ என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணுங்கள், சென்டர் அலைன்மெண்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது பேராகிராஃப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா லெஃப்ட் அலைன்மெண்ட் வேணும், சென்டர் அலைன்மெண்ட் வேணும், ரைட் அலைன்மெண்ட் வேணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அலைன்மெண்ட் வேணும்னாலும் அந்த அலைன்மெண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் எல்லாமே வந்து சிங்கிள் லைனாக இருக்குது, அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் அதை உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும், செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் அலைன்மெண்ட்டுனா லெஃப்ட் சைடு வந்து ஈவனாக இருக்கும், பார்த்தா உங்களுக்கு தெரியுது இல்லையா. ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஏற்ற இறக்கமாக இருக்கும். சென்டர் அலைன்மெண்ட்டாக லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஈவனாகவே இருக்காது, சென்டரில் மட்டும் உங்களுக்கு அரேஞ்ச் ஆகி இருக்கும். ரைட் அலைன்மெண்ட்னா ரைட்டில் ஈவனாக இருக்கும், லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் இந்த அலைன்மெண்ட் வந்து இந்த மாதிரி பேராகிராஃப்க்கெலாம் வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு இப்போ அது டேட் இதெல்லாம் அந்த ரைட் சைடில் வரணும்னா அந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எப்போயுமே பேராகிராஃப்க்கு ஜஸ்டிஃபைடுன்ற அலைன்மெண்ட்டை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஈவனாக இருக்கும். உங்களுக்கு பேராகிராஃப் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாகவே இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா பேராகிராஃப்ஸ்லாம் நம்ம நிறைய என்ட்ரி பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு உள்ளே தள்ளி இருக்கும் இல்லையா, உள்ளே தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. அதுக்கு நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரூலரில் இருந்து அந்த ஃபர்ஸ்ட் மேலே இருக்கக்கூடிய அந்த ரூலரை மட்டும் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் உள்ளே தள்ளி போயிடும். ஓகேங்களா. அந்த ரூலர் மூலமாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபர்ஸ்ட் லைன் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். எனக்கு மொத்தமாகவே அந்த இது மூவ் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்கிறதையும் சேர்த்து மூவ் பண்ணுங்கள், டோட்டலாகவே உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ ரூலரை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லைன் மட்டுமா மொத்தமாகவே வா அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்து மூவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேராகிராஃப்ஸோ இல்லை லிஸ்ட்டோ ஏதோ ஒன்று ஃபார்ம் பண்ணுறோம். அப்போது வந்து அந்த 1 2 3 ஏபிசின்ற மாதிரி லிஸ்ட் நம்பர்ஸ் வந்து ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து இந்த புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த 1 by 1 நீங்கள் ஏதாவது லிஸ்ட்டு மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா. நீங்கள் நம்பர்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி தான், இல்லை லெட்டர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 by 1 லிஸ்ட் அடிக்கிறதுக்காக இந்த நம்பர் ஆப்ஷனையோ இல்லை லெட்டர் ஆப்ஷனையோ யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் அதிகமாக கேப் இருந்துச்சுன்னா அந்த லைன் ஸ்பேசிங்கில் வந்து நம்ம மாற்றிக்கிறலாம். ஓகே. ஸோ இப்போ பேராகிராஃப்லாம் இருக்குது அப்படின்னா ரொம்ப நெருக்கமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க,
அந்த பேராகிராஃபை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லைன் ஸ்பேஸிங் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி வந்து 1.5 வச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 1.5ன்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேராகிராஃப் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நிறைய பேராகிராஃப்ஸ்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருந்ததுன்னா அசிங்கமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இப்போது ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்கேன், பிக்சர் தேவைப்படுது. அப்போ அந்த இன்சர்ட் பிக்சர் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த விண்டோ வருது இல்லையா? அவங்களுக்கு தேவையான பிக்சரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பிக்சரை செலக்ட் பண்ணிங்களோ அந்த பிக்சர் வந்து உங்களுடைய ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகும். சைஸ் வந்து மோஸ்ட்லி வந்து லெஃப்ட் ரைட்டுன்ற மாதிரி ப்ரெஸ் பண்ணாதீங்க, கார்னர்லேருந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணால் தான் ஈவனாக உங்களுக்கு அந்த இமேஜோட சைஸ் கிடைக்கும். சரி, ஓகே. நான் ஓனாகவே என்ன பண்ணணும், ஒரு இமேஜ் வந்து ரெடி பண்ணணும். நமக்கு தான் ஆல்ரெடி பெயிண்ட் தெரியுமே. ஸோ நாமளே வந்து கார்ட்டூன் இமேஜஸ்லாம் வந்து ரெடி பண்ணுவோம் இல்லையா? அப்போது நமக்கு பிடிச்ச மாதிரி ஓனாகவே ஒரு ட்ராயிங் மாதிரி செஞ்சு இந்த டாக்குமெண்ட்டுக்குலாம் நான் வைக்க வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி செஞ்சுக்கலாமான்னு கேட்டாங்கன்னா தாராளமாக செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஓன் ட்ராயிங்ஸ்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிக்சரை டெலீட் பண்ணிட்டேன், ஸோ அதனால் திரும்ப வந்து இன்சர்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அந்த பெயிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு டைரெக்டாக எங்கே போய்டும், பெயிண்ட்டுக்குள்ளே போய்டும். அப்போது நீங்கள் அந்த பெயிண்டில் என்ன பண்ணிங்க இதுக்கு முன்னாடி, உங்களுக்கு என்ன பிக்சர் தேவை, எதாவது கார்ட்டூன் தேவையா, என்ன பிக்சர் தேவையோ அந்த பிக்சரை நீங்கள் ஓனாக ட்ரா பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு கலர் ஃபில் பண்ணுங்கள். என்னென்ன வேலைகள் பண்ணணுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க டாக்குமெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கு தேவையான ட்ராயிங்கை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான ட்ராயிங் வேணுமோ அந்த ட்ராயிங்கை ட்ரா பண்ணுங்கள். சின்னதாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னரில் பிடிச்சி பெருசு பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த சின்ன ப்ளேஸ் போதும் அப்படின்றதுனால தான் நான் வந்து அந்த ஸ்க்ரீனவே வச்சுட்டேன். நீங்கள் அந்த இதில் டாட்டாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு சின்ன டாட் இருக்கும். அதை நீங்கள் பிடிச்சி இழுத்தாலே உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பெருசாகும். நீங்கள் பெருசாகவே ட்ரா பண்ணிக்கலாம். நான் சின்னதாக பண்ணுறதுனால அப்படியே வச்சுக்கிட்டேன். முடிச்சுட்டு நீங்கள் க்ளோஸுன்றதை ப்ரெஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேர்ட் பேடில் வந்து இன்சர்ட் ஆகிடும். ஓகேங்களா? மினிமைஸ் பண்ணி வச்சுட்டேன், அதனால வந்து எனக்கு க்ளோஸ் ஆகிட்டு வருது. உங்களுக்கு டேரெக்டாகவே இங்கே தான் வந்து இன்சர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ஓனாக ஒரு ட்ராயிங் வேணும் அப்படிங்கும் பொழுது நமக்கு ஆல்ரெடி பெயிண்ட்டு தெரிஞ்சதுனால அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் டாக்குமெண்ட்டுக்கு தேவையான இமேஜை நீங்களே ட்ரா பண்ணி கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த ஆப்ஷன் யூஸ். நெக்ஸ்ட் வந்து டேட் டைம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த டேட் டைம் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபைல் வந்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே வந்து இன்சர்ட் ஆகணும். ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதை நான் இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது நீங்கள் இன்சர்ட் ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணுங்கள். இன்சர்ட் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம வெளியில் சர்வ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபைலை இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய வேர்ட் பேட் ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இன்சர்ட் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் ஃப்ரம் ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரௌஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை சூஸ் பண்ணுங்கள். ஓகேன்றதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி என்ன ஃபைல் ஒர்க் பண்ணி வச்சுருக்கனோ அது எங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வேர்ட் பேடுக்குள்ளே வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளால் எங்கள் இதில் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டெல்லாம் பண்ண முடியாது இல்லையா? ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ரிச் டெக்ஸ்ட்டாக ரெடி பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபைண்ட் ஆப்ஷன் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், நோட்பேட்லேயே பார்த்துருப்போம். குரூப்பாக நீங்கள் பேராகிராஃப் படிச்சிருக்கீங்க, பர்டிகுலர் வேர்டை உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேனான்னு தெரியணும். அப்போ அந்த வேர்டை டைப் பண்ணி ஃபைண்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வேர்டை தேடுறீங்களோ அந்த வேர்டு டிஸ்பிளே ஆகும். மேலே வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டும். ஓகே, நான் வந்து இப்போ ரிச் டெக்ஸ்ட் ஃபைலுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைண்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். அந்த வேர்டு எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கொடுக்க தெரியுதா? இந்த மாதிரி இருக்கலாம். இதே இது ஒரு வேர்டுக்கு பதிலாக இன்னொரு வேர்டு மாற்றணும்னா நம்ம ஆல்ரெடி பார்த்ததை தான் ரீப்ளேஸு. எந்த பழைய வேர்டை மேலே கொடுத்துருங்க, புதுசாக என்ன வேர்டுக்கு மாற்றணுமோ அதை வந்து கீழே கொடுத்துருங்க. ஸோ ஒவ்வொரு இடமா மாற்றணும் அப்படின்னு இந்த ஆப்ஷன் இல்லைன்னா நம்ம ஒவ்வொரு பிளேஸும் டெலிட் பண்ணி மாற்றிட்டே இருக்கணும். இந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால ஒன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம மாற்ற சொன்ன வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தெரியாமல் என்ன பண்ணிடுறேன், டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை.
நீங்கள் அண்டுன்ற ஒரு ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கீபோர்ட்லேயே வந்து நீங்கள் டெலீட் ஆனவுடனே கண்ட்ரோல் இசட்டுன்றதை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் டெலீட் பண்ணது திரும்ப வந்துடும். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் இசட் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன வேலை பண்ணிகிட்டு இருந்தோம், அதாவது நான் இப்போ கடைசியாக என்ன வேலை பண்ணேன், டெலீட்டுன்னு பண்ணல, அந்த வேலையை வந்து கேன்சல் பண்ணுறது தான் அண்டுன்னு சொல்லுவாங்க. முன்னாடி செஞ்ச வேலை கேன்சல் ஆகும். ரீடோ அப்படின்னா அகைன் பழைய நிலைமைக்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? பண்ணிவிட்டு ஃபைனலாக சேவும் பண்ணுங்கள். சேவ் பண்ண மறந்துடக்கூடாது. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு இந்த அங்கே வேர்ட் ட்ராப் ஆப்ஷன் யூஸ் பண்ணோம்ல, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இங்கேயும் இருக்குது. அந்த ஸ்க்ரீனே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிடணும், அந்த வியூவில் போயிட்டு வேர்டை வந்து ரூலர் பேஸ் பண்ணி கொண்டு வந்துடுங்க. வேர்டு பை ரூலர் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரூலருக்கு உள்ளேயே வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற டாக்குமெண்ட் வந்து செட் ஆகிக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. அதுக்கும் நான் வீடியோ போடுறேன், உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறேன். ஏதாவது ஒரு ஆப்ஷன் டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ நீட்டாக ஒர்க் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ வேர்ட் சம்மந்தமாக உங்களுக்கு நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷார்ட்கட் கீஸ்லாம் கொடுத்துருக்கேன். இனிமேல் வந்து போக போக வந்து நீங்கள் நிறைய மெனுஸ் யூஸ் பண்ணுறதை காட்டிலும் அப்போ நடுவில் நல்லா வந்து ஷார்ட்கட் கீஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி பழகுங்க. ஒவ்வொரு கீயும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத அங்கே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பார்த்தே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது, வேறு ஏதாவது நோட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு அது சம்மந்தமான வீடியோவும் போடுறேன், ப்ளஸ் நோட்ஸும் நான் ரெடி பண்ணி தர்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் டெய்லி வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அடுத்து வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் உங்களை மாதிரி 4 பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.